வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு எளிமையான சுற்று தான் இது. பாருங்க, இது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்காமையே நம்ம கடலைக்கட்டையை கை மாறுறதுக்கு உதவக்கூடிய ஒரு சுற்று. இது மாதிரி செய்கிறது, இது மட்டும் செய்ய போகிறது கிடையாது. இது நம்ம இப்போது நம்ம கடலைக்கட்டையை ஆரம்பத்துலேருந்து எப்படி குறுக்கில் பார்த்துருக்கோம் முன்னாடி, அதே மாதிரி முன்னாடி வீசத்தை பார்த்துருக்கோம், இப்படி செய்யறதை பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் நம்ம டயகனலாக வீசந்து பார்த்ததில்லை. டயகனலாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பார்க்கல. அதுதான் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, பாருங்க, இப்படி டயகனலாக. இதுதான் இன்னைக்கு முக்கியமான சுற்று. இதை 2-3 வழியில் செய்யலாம். அந்த வழிகள் தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன செய்வோன்னா, நம்ம இது முதல்ல கடலைக்கட்டையை சுற்றுவோம். இடது வலது வலது இடதான் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கடலைக்கட்டையை பார்க்கல இந்த சுற்றில். இப்போ கடலைக்கட்டையை பார்க்காம சுற்றிட்டு இருக்கோம், சரிங்களா? கடலைக்கட்டையை கவனிக்காமல் சுற்றுறோம். அதுக்கப்புறம் இடது வலது பக்கமாக சுற்றுவோம். இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 10-20 முறை சுற்றுங்க. இப்போ கைக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கை இப்போ உணரும் நம்ம கட்டை எங்கே வருதுன்றத நம்ம கண்ணு பார்க்காம கை பார்க்க ஆரம்பிக்குது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், பாருங்கள், இப்போ நான் வலது பக்கம் சுற்ற போகிறேன். 1 2 3 4. கை மேலே வரும்போது எந்த கை மேலே தூக்கிட்டு வருதோ அந்த கை கீழே இருக்கட்டும், எந்த கை வாங்குதோ அது மேலே இருக்கட்டும், சரிங்களா? இது பாருங்கள், ஒன்றும் தரேன் என்கிட்ட. சரிடா, போடா ஆண்டு நோடுறா. ஓகே, 3 4, சரியா? அதே மாதிரி இப்போ இடது பக்கம் சுற்றுவோம். 1 2 3 4. இப்போ பாருங்க, நான் வலது தோல் வைக்கும் போது இடது கை கட்டையை பிடிச்சிருக்கு, வலது கை மேலே இருக்கு, சரிங்களா? கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு முறை கண்டினியூ பண்ணிட்டு இதுக்கு அடுத்த 2 வேரியேஷன் சொல்கிறேன். 3 4. ஓகே, இப்போ மாற்றி சுற்றுவோம். 1 2 3 4. சுற்றியாச்சா? 1 2 3 4 சுற்றியாச்சு. இப்போது பாருங்களேன், இப்போது டயகனலாக சுற்றுவோம். இந்த கை தான் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டோம், சைடில் பார்த்துட்டோம். இப்போது சாதாரணமாக இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணிவிட்டு இப்படி வைக்கலாம், சரிங்களா? அதுதான் இது ஐடியா. 1 முதல்ல சாதாரணமாக டயகனலாக சுற்றுங்க. டயகனலாக இருக்கணும். கை எளிமையாக இருக்கட்டும், ரொம்ப வேகமாக ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுக்கலாம், சரிங்களா? இப்படி மேலே இருக்கட்டும். இப்போது அதே மாதிரி லெஃப்ட் வரும்போது லெஃப்ட் கீழே இருக்கணும், கை மேலே வச்சுக்கோங்க. 1 2 3 டயகனலாக சுற்றுங்க. டயகனலாக ரொம்ப ஹைட்டில் கொண்டு போவாங்க. எடுத்தோடனே இது மெதுவாக ஓரளவு ஹைட் இருந்தால் போதும், அதிகமாக ஹைட்டு கொண்டு போவானா. பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் ஓகே உங்களுக்கு, பேக் சைடில், ஏன்னா பேக் சைடில் போகும்போது எல்போ லாக் ஆகிருக்கு, அதனால் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? இப்போது கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் கை மாற்றலாமா? அடுத்தது கை மாற்றிக்காங்க. இப்போது கட்டையை கொஞ்சம் ஹைட்டாக கொண்டு போக போகிறேன் நான் பின்னாடி, சரிங்களா? பாருங்கள், 1. இப்போ நீங்கள் கட்டையை பார்க்கலாம். இதுவரை நீங்கள் கட்டையை பார்க்கல, இப்போது நீங்கள் கட்டையை பார்க்கலாம். கை தடுத்தாலும் சரி, நீங்கள் அல்லது தோலில் வாங்கிட்டு இப்படி பண்ணாலும் சரி. ஏன்னா கை வீசும் போது தோல் வைக்க வேணாம், சரிங்களா? இது பிடிச்சிக்கோங்க இப்படி. இப்போ கையோட பின்னாடி ஹைட்டு அதிகமாக போகுது, பாருங்கள். இப்போ நீங்கள் கட்டையை பார்க்கலாம். கட்டை பின்னாடி பாருங்கள், கட்டை உங்களுக்கு மேலே ஹைட்டாக போகுது, சரிங்களா? இது முதல்ல கட்டை உங்கள் தலைக்கு ஹைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ கட்டையை நல்லா கவனமாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கட்டை கையிலேருந்து வெளில போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு
இந்த பைசப்பு, ட்ரைசப்பு, சைடு இது எல்லா மசில்ஸும் வேலை செய்யுது. அதை வந்து நீங்கள் இது செய்யும், இது 3 கிலோ தான். இதை நீங்கள் செய்யும் போது உணரலாம். சரிங்களா? இது செஞ்சு பார்க்கும்போது உணரலாம். ஓகே, இதில் 10 முறை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லெஃப்டில் பண்ணுவோம். கை சாதாரணமாக கீழே போகும்போது பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கையை நான் இப்போது தலைக்கு மேலே கொண்டு போக போகிறேன். அதனால் நம்ம கட்டையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். கட்டையை நல்ல க்ரிப்பு நல்ல கவனமாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ இந்த இந்த 2 சுற்று எதில் ஆரம்பிச்சதுன்னா கையை நம்ம சுத்தத்தில் ஆரம்பிச்சது. கையை இப்படி சுற்றி தோல் வைக்கணும். அதுக்கப்புறம் இப்படி வரணும். சரிங்களா? ஸோ இது வந்து கையை இப்படி சுற்றி ஒரு 5 முறை சுற்றிட்டு 6ஆவது முறை கை தூக்குங்க மேலே. இல்லைன்னா 9 முறை சுற்றிட்டு, நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல 3 முறை சுற்றுவோம். 1 2 3 கை மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் 1 2 3 4 ஆப்போசிட்டில் 1 2 3 4 சொல்ல ஆப்போசிட்டு 1. இதுதான் நீங்கள் முதல்ல பண்ணணும். இது வந்து ஸ்டெப் 1 வச்சுக்கலாம். சரிங்களா? 4 ஸ்டெப் 1 பண்ணிட்டீங்க. அடுத்ததுக்கப்புறம் சும்மா கையை வந்து சிம்பிளாக சுற்றுங்க. கையை முன்னாடி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கை பின்னாடி வச்சுக்கோங்க. உங்கள் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ வச்சுக்கோங்க. கால் வந்து அகலமாக வச்சுக்கோங்க. கால் இப்போ உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். கால் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டோம். நம்ம வெயிட்டு, நம்ம கடலைக்கட்டை வெயிட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கால் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். இது ரெண்டாவது சுற்று இப்படி செய்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இது கை கொஞ்சம் நல்லா பழகினதுக்கப்புறம் கையை மேலே தூக்கப்புறம் 1 2 3 4 ஓகே. அதே மாதிரி லெஃப்ட்டு 1 சிம்பிளாக மேலே செய்யுங்க. கை ரொம்ப ஹைட்டு தூக்க தேவையில்லை. ஃப்ரண்ட்டில் போனால் பரவாயில்ல. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நமக்கு கை இப்படி போகும், அதான் தப்பு கிடையாது. ஆனால் பின்னாடி போகும்போது நம்மளோட ஷோல்டர் பிளேடு வந்து சப்போர்ட் பண்ணணும், நம்ம எல்போ வந்து சப்போர்ட் பண்ணணும். லாக் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம பாடி திருப்ப சொல்கிறோம், பாடி திரும்பி அதை பார்க்க சொல்கிறோம். அப்போது நம்ம வந்து இந்த கைக்கும் இந்த மூட்டுகளுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. 1 2 3 4 5 1 more 6. சரிங்களா? அதான் இந்த சுற்று வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. அதனால் இது வந்து என்ன பண்ணோன்னா, இப்போது கை வீசுறது தான். கையை வந்து இப்படி முன்னாடி பண்ணோம், அதுக்கப்புறம் இப்படி பக்கவாட்டில் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம ரொட்டேட் பண்ணி பண்ணோம். பழைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இது மாதிரி கூட செஞ்சோம். இது மாதிரி நம்ம எல்போ லாக் பண்ணி நம்ம பைசப்க்கும் இதுக்கு ஷோல்டருக்கு செய்யறதுக்காக இது செஞ்சோம். இது வந்து இப்போ இன்னைக்கு செய்கிறது வந்து பக்கவாட்டில் செய்கிறோம், டயகனலாக பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக செய்யணும். சரிங்களா? திருப்பி சொல்கிறேன், கடலைக்கட்டையை வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக செய்கிறோம். இது நம்ம அதிகமாக செய்யணும். நீங்கள் வந்து ஒரு 100 120 அது மாதிரி தினந்தோறும் ஒரு சுற்று 120 முறை செஞ்சீங்கன்னா தான் இப்போ இந்த நம்ம கையில் அந்த நாடி நரம்பெல்லாம் வந்து அந்த ஒரு 200 முறை ஒரு 5 சுற்றை வந்து 100 முறை செஞ்சு பாருங்களேன். தினந்தோறும் காலையில் 100 500 முறை, இல்லை 120 செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சட்டையை கழட்டிட்டு பாருங்கள், உங்களோட இந்த நரம்பெல்லாம் வந்து புடைச்சிருக்கும். சரிங்களா? நரம்பெல்லாம் புடைச்சிருக்கும். அது என்ன காமிக்குதுன்னா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திருக்குன்னு காமிக்குது. நீங்கள் எப்படி ஒரு கார்டியோ பண்ணீங்கன்னாவோ அல்லது வெயிட் லிஃப்ட் பண்ணிங்கன்னாவோ எப்படி இந்த நரம்பெல்லாம் புடைச்சி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக வெறும் கடலைக்கட்டை பண்ணிங்கன்னாவே போதும், அதே பயன் அடையலாம். அதில் நமக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வந்து ஓவர் வெயிட் எடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ணுறதோட இது வந்து எல்லா பக்கம் வளைந்து நமக்கு கொடுக்குது.
உடலுக்கு ஆரோக்கியத்துக்காக தான் இது செய்கிறோம். ஒரு 10-12 சுற்று ஆரோக்கியத்துக்கு செஞ்சீங்கன்னா போதும், தினந்தோறும். அடுத்த சுற்றுல கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் முக்கியமான செய்தியோடு பார்ப்போம். ரொம்ப நன்றி.